ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே கிளம்பி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி எங்கள் மாமனார் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க காட்டில் கடலக்கா பிடிங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சரி, அதை போய் பார்க்கலாமே நானும் கிளம்பிட்டேன். ஸோ இன்னும் அங்கே போகணுங்க. அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் பார்த்தா பக்கத்து காட்டிலையும் கடலக்கா பிடிங்கி எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தா தாங்க நம்ம காடுக்கு வந்தாச்சு. அங்கே போய் பார்த்தா எங்கள் மாமனாரும் தாத்தாவும் காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளும் போய் பார்ப்போமேன்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம காட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் 2 நாளாக அவங்க வேலை செஞ்சு ஃபுல்லாகவே பிடுங்கி போட்டு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது. சரி, அதெல்லாம் பிடுங்கி போடலான்ட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன். வாங்க பார்க்கலாம். அப்படியே திருப்பி வீடியோ பக்கத்து காட்டில் எடுத்துகிட்டு இருந்தால் அங்கே ஒரு அண்ணன் இருந்துட்டு நல்லா தெரியுதான்னு வீடியோ எடுங்கன்னு கேட்குறாரு. சரி, அவரை நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்னடா இவன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசிட்டு மட்டும் தானே இருக்கானே தவிர நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா போச்சு. லீவுங்க சார். நானும் வந்து களத்தில் இறங்கிட்டேங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு இந்த வேலை புதுசுதாங்க. இருந்தாலும் நம்ம இந்த வேலையை செஞ்சு பார்ப்போமேட்டு நானும் வந்துட்டேன். அப்போ தாங்க தெரியும் நம்ம விவசாயிகளோட கஷ்டம் என்ன ஏதுன்ட்டு. அதனால தாங்க நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நேரம் பிடுங்கினோடனே கையெல்லாம் எரிச்சல் எடுத்துக்கிச்சிங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அடுத்து எங்கள் மாமனார் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். மொத்தமாக இருக்கிற கொடியை பூரா அதில் ஏற்றி வீட்டில் போய் கடலக்காயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலான்ட்டு ஃபுல்லாக வண்டி நிரப்பியாச்சுங்க. அடுத்து வீட்டில் கொண்டு வந்து கடலை கொடியை பூரா கொட்டியாச்சு வண்டியிலேருந்து. கடலக்கொடியில் வீட்டில் கொட்டினோடனே அதை பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு விவசாயியோட மருமகன் சொல்லிக்கிறதுல கொஞ்சம் பெருமையாக தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.